நிகிதா, பொங்கல் பண்டிகையையொட்டி ஒவ்வொரு அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக 2,23,00,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழக அரசு இன்று வெளியிட்டிருக்கிறது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் பரிசு தொகையும் 2,22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு, அரிசி பெறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தைய ஆண்டுகளில், கடந்த ஆண்டு கொடுக்கப்படவில்லை, அதற்கு முந்தைய ஆண்டுகளில் 1000 ரூபாய் பொங்கல் பண்டிகையொட்டி வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு 3000 ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்க பரிசு, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்புடன் 3000 ரூபாய் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக வழங்கப்படும் என்றும், இதை முன்னிட்டு வேஷ்டி சேலைகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் 2,22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகையாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு இன்று அறிவித்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் வர உள்ள சூழ்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்சிகளும் கோரிக்கை விடுத்திருந்தன. இந்த சூழ்நிலையில் வழக்கமாக 1000 ரூபாய், அதற்கு முந்தைய ஆட்சியின் போது 2500 ரூபாய் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பொங்கல் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. இப்போது 3000 ரூபாய் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரிசி அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு நீள கரும்பு ஆகியவற்றுடன் 3000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான டோக்கன் விநியோகிக்கப்பட்டு அந்தந்த ரேஷன் கடைகளில் இந்த 3000 ரூபாய் பரிசு தொகையை அரிசி அட்டைதாரர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பொங்கல் பரிசு தொகையாக அரசு எவ்வளவு அறிவிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என்றும், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கும் இந்த 3000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு, இதன் மூலமாக தமிழக அரசுக்கு 6,936 கோடி ரூபாய் வரை செலவு ஏற்படும் என்றும் அந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகையாக அரிசி பெறும் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 3000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அறிவித்திருக்கிறார். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த 3000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என்றும், 2,22,00,000 அரிசி பெறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த 3000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசு தொகை பெறுவதற்கான டோக்கன் மற்றும் அந்தந்த ரேஷன் கடைகள் தொடர்பான அறிவிப்புகளும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதன் மூலமாக தமிழக அரசுக்கு 6,936 கோடி ரூபாய் வரை செலவு ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2,22,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் வர உள்ள சூழ்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பாக 3000 ரூபாயை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த 3000 ரூபாய் பரிசு தொகையை வழங்கப்படுவதற்கான நாள் மற்றும் அதற்கான அந்த டோக்கன் வழங்கும் நாள் ஆகியவை தொடர்பான அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. 2,22,00,000 அரிசி அட்டைதாரர்களுக்கு இந்த 3000 ரூபாய் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிட்டிருக்கிறார். பொங்கல் பரிசு தொகை 3000 ரூபாய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, அதுவும் அரிசி பெறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வேஷ்டி சேலை மற்றும் அரிசி பருப்பு கரும்பு உள்ளிட்ட பரிசு தொகுப்புடன் இந்த 3000 ரூபாய் பரிசு தொகை தமிழக அரசு தரப்பில் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பில் இன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3000 ரூபாய் பரிசு தொகை வழங்குவது தொடர்பாக கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்.
குடும்ப அட்டைதாரர்கள் ஒவ்வொருவருக்கும் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழக அரசு இன்று அறிவித்திருக்கிறது. அவர்களுக்கு இலவசமாக வேஷ்டி சேலையுடன் அரிசி, பருப்பு மற்றும் சர்க்கரை, முழு நீள கரும்பு ஆகியவற்றுடன் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பான 3000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அந்தந்த ரேஷன் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்பாக இந்த ரொக்க பரிசும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வேஷ்டி சேலைகளும் ரேஷன் கடைகள் வழியாகவே வழங்கப்படும் என்றும் இந்த அறிவிப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையங்களில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பரிசு தொகை என்பது தமிழகத்தில் இதுவரை பொங்கல் பரிசு தொகையாக இவ்வளவு அதிகமான தொகை வழங்கப்படவில்லை. இந்த முறை 3000 ரூபாய். இதற்கு முந்தைய ஆண்டுகளில் 2500 ரூபாய் வரை வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் 1000 ரூபாய் மட்டுமே இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என வழங்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் இன்று இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக மக்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நிகிதா.